தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம், வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள்லாம் பைபிள் கொண்டு வர பழக்கம் இல்லைன்னா கொண்டு வாங்க, அடுத்த வாரத்தில் கொண்டு வாருங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க வசதியாக இருக்கும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்முடைய தமிழ் பைபிள்லாம் வாசித்தோம்னா எல்லாம் அது ஒரு பேஜில் எந்த இடத்துல வசனம் இருக்கோ நமக்கு தெரியும். அது ஒரு ஃபோட்டோகிராஃபிக் மெமரியாக நமக்கு வந்துடும். அது திறந்து வாசிக்கும் பொழுது வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஐபேடில் வாசித்தா அந்த பெனிஃபிட் போயிடுச்சு. இப்போது பைபிளில் எல்லாம் ஒரே பொருளாக இருக்க மாதிரி எப்படி எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கு மனசில் ஆழமாக பதியும். ஆகையினால முடிந்தவர்கள் வேதத்தை கொண்டு வந்து வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக நான் அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு அப்படியாக எழுதுகிறார். இந்த வசனத்தை குறித்து நாம் சில செய்திகளிலே தியானிக்கலாம் என்று சொல்லி யோசித்திருக்கிறோம். ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக இதில் முதல் செய்தியை நாம் தியானித்தோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொள்வது என்றால் எப்படி இரட்டை வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளாக நம்ம அறியாமலே வந்து விடுகிறோம் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதை விட்டு எப்படி வெளியே வருவது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு அதே செய்தி தொடர்பின் 2வது செய்தியாக இதில் எப்படி நாம் செய்ய வேண்டும், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டியதில்லை என்று சொன்னால் நாம் எப்படி புதிதாக மாற வேண்டும், எப்படி மறுரூபமாக வேண்டும் என்பதை குறித்து 2வது செய்தியாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய சித்தம் என்னதென்று உணர்ந்திருக்கிறது மூலமாக நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ சிலரை பிரியப்படுத்தும்படியாக, சபையை பிரியப்படுத்தும்படியாக, அல்லது பாஸ்டரை பிரியப்படுத்தும்படியாக, அல்லது உங்களுடைய நண்பர்களை பிரியப்படுத்தும்படியாக, வேலையில் இருக்கிற மற்றவர்களை பிரியப்படுத்தும்படியாக நீங்கள் வேஷம் போடாதீர்கள். அதெல்லாம் வெளித்தோற்றமான ஒரு காரியம். அது ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை சில விதத்தில் நீங்கள் செய்கிறது போல காட்சி அளிக்கக்கூடும். ஆனால் அது உங்களை மறுரூபப்படுத்துவது இல்லை. உண்மையாக மறுரூபப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சித்தத்தின்படியாக வாழும் பொழுது மாத்திரமே இந்த மறுரூபம் உங்களுக்குள்ளாக வரும் என்று சொல்லி அவர் பவுல் எழுதுகிறார். ஆகவே தேவனுடைய சித்தத்தை குறித்து, அந்த சித்தத்தின்படியாக மறுரூபம் ஆகிறதை குறித்து நான் உங்களோடு கூட இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு அதற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். பல காரியங்களை சொல்லலாம். எனக்கு நல்ல அபிஷேகத்தை குறித்து தெரியும் என்று சொல்லி சிலர் சொல்லலாம். நான் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன் என்று சிலர் சொல்லலாம். நான் தேவனுடைய நாமத்தில் அற்புதங்களை செய்கிறேன் என்று சொல்லி சிலர் சொல்லலாம். நான் இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி சிலர் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்க மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒரு இடத்துல ஒரு காட்டாறு கடந்து சென்றதாம். அது ஒரு காட்டு பகுதியில் இருந்த ஒரு காட்டாறு. அந்த ஆற்றை கடப்பதற்கு பாலங்களோ வேறு வசதிகளோ கிடையாது. ஆகவே இங்கிருந்து ஒரு படகோட்டி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு பழைய படகை வைத்துக்கொண்டு அங்கே காத்திருப்பாராம். அந்த ஆற்று ஓரத்திலே வருகிறவர்கள் யாராகிலும் ஆற்றை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை படகுகளை ஏற்றிக்கொண்டு அடுத்த பக்கத்தில் கொண்டு சேர்ப்பதுனா அவருடைய தினசரி வேலையாக இருந்தது. மிகவும் ஏழ்மையாக இருந்தவர். ஒரு நாளில் ஒரு தத்துவ ஞானி ஒருவர் வந்தார் இவரை பார்ப்பதற்கு. அடுத்த பக்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னார். படகுகளை ஏறிக்கொண்டார்கள். போகும்பொழுது தத்துவ ஞானிக்கு அதெல்லாம் பார்த்து பரவசம் அடைந்தால் எல்லாம் அருமையாக இருக்குது. பார்த்தா நேச்சுரல் சரௌண்டிங்காக இருக்குது, நிறைய மரங்கள் இருக்கிறது. இங்கேருந்து பார்த்தா அங்கெல்லாம் நிறைய இந்த மரங்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த படகோட்டி அமைதியாக இருந்தார். உடனே இந்த தத்துவ ஞானி அவரை பார்த்து கேட்டார், உனக்கு தாவரவியல் தெரியுமா? அந்த மரம் எப்படிப்பட்டது, இந்த செடி எப்படிப்பட்டலாம் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு தெரியாதே என்று சொன்னாராம். என்ன வாழ்க்கையில் கால் பகுதி இழந்துட்டேப்பா, அதெல்லாம் தெரியாமல் இங்கேருந்து என்ன செய்கிற என்று சொல்லி அவர் சொன்னாராம். படகோட்டி பதில் ஒன்றும் சொல்லவில்லை. இன்னும் சற்று நேரம் போனாங்க. இந்த தத்துவஞானியெல்லாம் வானத்தை பார்த்தார். ஆமாம், நீ ராத்திரியில் படகு ஓட்டினா எப்படி ஓட்டுவ? உனக்கு வான சாஸ்திரம் தெரியுமா? நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் இருக்குது, எப்படி பார்த்ததெல்லாம் படகை சரியாக ஓட்டுவது அதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று கேட்டாராம். இந்த படகு ஓட்டி சொன்னாங்க, இல்லையா எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நீ உன் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை இழந்துட்டியேப்பா என்று சொல்லி அவர் ஆதங்கப்பட்டு கொண்டாராம் தத்துவஞானி. இன்னும் சற்று நேரம் சென்றது. இந்த காட்டாறு சற்று வேகமாக ஓட ஆரம்பித்தது. இந்த படகோட்டி தத்துவஞானியை பார்த்து கேட்டாராம், ஐயா, ஒரு காட்டில் ஒரு வெள்ளம் வர போல இருக்குது, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்று கேட்டாராம். அவர் சொன்ன, எனக்கு தெரியாதுப்பா. வாழ்க்கையை இழந்துட்டீங்களே, பாதி வாழ்க்கையில் முழு வாழ்க்கையை இழந்துட்டீங்க என்று சொன்னாராம். அதுதான் வாழ்க்கையில் பல காரியங்கள் நம்ம செய்யலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்ன? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வது.
அப்படி சித்தம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதுதான் நம்முடைய வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம் அப்படி சொல்லுகிறது. நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது மிகவும் ஒரு அவசியமாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கென்று ஒரு சித்தம் இருக்கலாம். தேவன் எல்லாருக்கும் வைத்திருக்கிற பொதுவான சித்தமும் உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற ஒரு விசேஷமான சித்தமும் ஒன்று உண்டு. அந்த தேவனுடைய தனிப்பட்ட சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் எல்லாருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை நாம் அறிந்து கொண்டு அப்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் என்ன சித்தம் இருக்க முடியும்? ஒரு நாளிலே லோத்துவை பார்த்து கர்த்தர் சொன்னார், லோத்து, நீ என்ன செய்யணும்? இங்கிருந்து இந்த தேசத்துக்கு வெளியே போன்னு சொன்னார். இப்படி போகும்பொழுது அவர் சொன்னபடியாக அவர் சென்றார் இல்லையா? அதுதான் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருந்த சித்தம். ஒரு நாளிலே தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கென்று அவருக்கு ஒரு தேவை வந்தது. அவர் சவுலுக்காக பயந்து கொண்டு அவர் இஸ்ரவேல் தேசத்தை விட்டு ஓடி போய் யூதேயை விட்டு ஓடி போய்விட்டார். காத்தூரிலே சென்று தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் அங்கே வைத்திருந்தார். வைத்துவிட்டு சில நாட்கள் கழிந்த உடனே சவுல் இறந்து போய்விட்டார். மரித்த உடனே தாவீதுக்கு ஒரு கேள்வி, நான் யூதேயாவின் பட்டணங்களில் ஒருலை சென்று வாசம் பண்ணலாமா, அங்கே வசிக்கலாமா? அதுதான் அவருடைய ஒரு கேள்வி. அதில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பது அவருடைய கேள்வி. அதற்காக அவர் தேவனை பார்த்து ஜெபித்தார். பார்த்து கேட்டார், நான் யூதேயா பட்டணங்களை ஒன்றிலே போகலாமா என்று சொல்லி. கர்த்தர் நீ போ என்று சொன்ன உடனே அவர் மறுபடியும் கேட்டார், எந்த பட்டணத்தை போகணும் என்று கேட்டார். கர்த்தர் சொன்னார், நீ எப்ரோனுக்கு போ என்று சொன்னார். அதன் பின்புதான் அவர் எப்ரோனுக்கு போனாராம். அப்படியே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் படித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஆரிஸில் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே ஒரு ப்ரொஃபஸர் ஒருவர், நல்ல ஒரு விசுவாசி, அவர் எங்களுடைய பிரேயர்ஸலுக்கு எப்போவாவது வருவார். அவர் என்னோடு ஒரு நாள் வந்து பேச ஆரம்பித்தார். அவர் ஒரு ப்ரொஃபஸர், நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் அவர் ஏதோ ஒரு கேள்வியை கேட்கணும்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆசை. அதனால என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தார். வந்து கேட்டார், எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது? நீங்கள் எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வீங்க? உங்களோட வாழ்க்கையில் இது செய்யலாமா, இந்த முடிவு எடுக்கலாமா, அப்படி முடிவு எடுக்கலாமா, எப்படி முடிவு செய்வீங்க என்று சொல்லி அவர் கேட்டார். இதுதான் இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி. ஏன்னா என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? இந்த சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது? அந்த தனிப்பட்ட சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பார். ஒரு நாளில் ஒரு குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்தானா. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். என்ன தெரியும்னா, இயேசுவுக்கு வல்லமை உண்டு என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கேள்வி? என்னை சுத்தமாக்க அவருக்கு சித்தம் உண்டா? அவருடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கை குறித்து? அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வியாக இருந்தது. அவன் இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே கூடும் என்று சொல்லி அவன் சொன்னான். சொன்ன உடனே இயேசு சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னான். எனக்கு அநேகோட வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்வதை குறித்து கர்த்தருடைய சித்தம் இருக்கிறதா இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் சுகம் அடைவதற்கு கர்த்தருடைய சித்தம் உண்டா இல்லையா என்பதை குறித்து அநேகருடைய வாழ்க்கையில கேள்விகள், அதனால அவர் கலங்கி போய் விடுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நன்மை செய்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை உங்களை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு சித்தம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு கூட அவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு காரியங்களை கற்றுத் தருவார். இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவராக இருந்தார். ஒரு நாளில் இயேசு கிறிஸ்து சமாரியா ஊருக்கு சென்றார். அந்த ஊருக்குள்ளே போகிற இடத்துல ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றின் அருகில் வந்து உட்கார்ந்திருந்தார். எல்லா சீஷர்களும் ஊரில் சென்று போஜன பதார்த்தங்களை கொண்டு வரும்படியாக சென்றார்கள். சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதற்குள்ளாக சமாரியா ஸ்திரீ வந்தாள். இயேசு அவளோடு கூட பேசி கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்க சொன்னார். அதன் பின்பு சீஷர்கள் வந்து உணவை கொண்டு வந்து கொடுத்த உடனே இயேசு, எனக்கு இப்பொழுது போஜனம் வேண்டுவதில்லை என்று சொன்ன உடனே அவர் கேட்டாங்க, யாரும் சாப்பாடு கொடுத்தாங்களா என்ன என்று கேட்ட உடனே இயேசு சொன்னார், மத்தேயு எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. வாழ்க்கையில் பாருங்க, அவருக்கு சாப்பாடு எல்லாமே பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது தான். அதுதான் அவருடைய வாழ்க்கை, அவருடைய நோக்கமா. ஆகவே தான் நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக நாம் மறுரூபப்பட வேண்டும் என்று சொல்லி. இரட்டை வேஷம் தரித்துக் கொள்வர்களாக அல்ல, ஆனால் தேவனுடைய சித்தம் என்று அறிந்து கொள்ளுகிறவர்களாக. இயேசு கிறிஸ்துவோட பிள்ளை சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது அவர் சொன்ன காரியம், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதுதான் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபமே. அதுதான்
அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது சொல்லணும், கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும், உங்களுடைய சித்தத்தின்படியாக இந்த தேசத்தில் நடக்கட்டும், உங்களுடைய சித்தத்தின்படியாக அவங்களுடைய சபையிலே நடக்கட்டும் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அப்பொழுது கர்த்தர் கிருபை தருவார். இயேசுவின் வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும் பொழுது கூட அவர் பிதாவின் சித்தத்தை விட்டு விலகும்படியாக ஒரு நாளும் விரும்பினதே இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 39வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தனியாக ஜெபிக்கிறார். கெத்செமனை தோட்டத்திலே எல்லா சீஷர்களாம் நீங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி அவர் தனியாக சென்று முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். அப்பொழுது ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே செய்யப்படட்டும். அதிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையின் முடிவு வரப்போகிறது, ஊழியம் முடிவடைய போகிறது, சிலுவையை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. அப்பொழுது கூட அவர் சொல்லுகிறார், உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 35வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அநேகர் வந்து இயேசுவை சுற்றிலும் கூட உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது ஜனக்கூட்டத்தின் நிமித்தமாக அவருடைய பெற்றோர், அவருடைய தாயாரும் சகோதரரும் வந்திருந்தாங்க. அவரை பார்க்க முடியவில்லை. அவரை பார்த்தவங்க சொன்னாங்க, எல்லாரும் கூட்டத்தில் யார்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் வந்துருக்கோம் சொல்லுங்க சொல்லி அனுப்புகிறார்கள். அப்படி யாரோ வந்து இயேசு இடத்துல வந்து உங்களுடைய தாயாரும் சகோதரரும் உங்களை பார்க்கும்படியாக வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன உடனே இயேசு என்ன சொன்னார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு செய்கிறவர்களாக இருப்பீர்களை சொன்னால் அவர் சொல்லுவார், நீங்களே எனக்கு சகோதரர்கள், நீங்களே எனக்கு சகோதரிகள், உங்களே எனக்கு நான் தாயாக எண்ணுகிறேன் என்று அவர் சொல்லுவார். அதுதான் அவர் சொல்லுகிற காரியம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். ஆகவே தான் நாம் தேவனுடைய சித்தத்துக்கென்று நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். இந்த சித்தத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை குறித்து 3 விதமாக இந்த வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நன்மையான சித்தம் என்று சொன்னால் என்ன? லோத்துடைய வாழ்க்கையிலே அவன் சோதோமில் இருக்கக்கூடாது, அதுதான் கர்த்தருடைய நன்மையான சித்தம். இருந்தால் அவனுக்கு நல்லது இல்லப்பா, இருந்து போயிடு, நீ இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடாது, நல்ல ஒரு தீய இடத்துல இருக்கக்கூடாது என்பது அதுதான் அவருடைய நன்மையான சித்தம். அவருடைய தேவதூதெல்லாம் வந்து அவங்க அழைத்து கொண்டு வருகிறாங்க. அவளை பார்த்து அவங்க சொன்னாங்க, லோத்துவே நீங்கள் இருக்காத, இந்த சமபூமியில் எங்கேயுமே இருக்காத, ஓடிப்போ, உன் ஜீவன் தப்பும்படியாக ஓடிப்போ என்று சொல்லி சொன்ன உடனே லோத்து அவங்கள பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே உங்களுடைய கண்ணில் தயவு கிடைத்தது, நீ சொல்கிற மலைக்கு என்னால் போக முடியாது, ரொம்ப தூரமாக இருக்குது, நான் மறித்து போவேன், தீங்கு என்னை தொடரும், ஆகவே ஏதோ இருக்குது, சின்ன ஊர் இருக்குது, அந்த ஊரை மட்டும் நான் போய் அந்த ஊரை நீங்கள் கழுத்து போடாமல் விட்டுருங்க, எனக்காக அதை ஸ்பேர் பண்ணிவிடுங்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உடனே கர்த்தர் சொன்னா, சரி நீ போகலாம், அந்த ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு நான் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டேன் சொல்லி சொல்லுகிறார். அப்படியாக லோத்து ஓடி போய் சோவார் என்கிற ஊருக்கு உள்ளே வந்துகிறார். அந்த சோவார் என்கிற ஊர் சோதோம் குமோராவின் பட்டணத்தில் ஒரு பகுதியாகத்தான் இருந்தது. அங்கே அவர் உள்ளே வந்த உடனே சூரியன் உதித்தது, மற்ற எல்லா இடங்களும் கர்த்தர் கவிழ்த்து போட்டு விட்டார். ஆனால் சோவாரில் இருப்பது என்பது கர்த்தருடைய பிரியமான ஒரு காரியம்தான், ஆனால் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் அல்ல. இட் இஸ் an acceptable will of God. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, இட்ஸ் a good, acceptable and perfect will of God. There are 3 levels of the will of God. The good will of God is everyone must follow that. God says everyone has to go there. And the acceptable will of God is something that God will allow that according to His grace. நீங்கள் ஜெபித்தா உங்களுக்கு இந்த கர்த்தர் சரின்னு சொல்லிடுவார். ஆனால் அதில் கர்த்தருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் ஒரு பரிபூர்ணமான சித்தத்தை வைத்திருப்பார். அந்த பரிபூர்ணமான சித்தத்துக்குள்ளாக நீங்கள் செல்ல அர்ப்பணித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னால் எப்பொழுதும் அந்த பரிபூர்ணத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ளுவார். அதுதான் லோத்துவோடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருந்த பரிபூர்ணமான சித்தம். நீ மலைக்கு போயிடு, நீங்கள் சோவாரில் இருக்காத, இந்த சமபூமியில் எங்கேயுமே நில்லாது என்று தான் கர்த்தர் அவனை குறித்து விரும்பினார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு செய்யும்படியாக அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட சித்தத்தை எப்படி அறிந்து கொள்வது, இந்த பரிபூர்ணமான சித்தத்துக்குள்ளே வருவதற்கு எப்படி அர்ப்பணித்துக் கொள்வதை குறித்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு காரியங்களை கற்றுத் தருவார். இன்றைக்கு நான் தேவனுடைய சித்தத்தை குறித்து 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக உங்கள் வேத புத்தகத்திலே 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை எடுத்து பார்த்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். தேவனுடைய சித்தம் என்ன? எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படணும், எல்லா மனிதரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற அறிவை அடைய வேண்டும் என்பதுதான் அவருக்கு சித்தம். யாரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து காணாமற் போன பல காரியங்கள் குறித்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது, அதில் 1 காணாமற் போய்விட்டது. உடனே என்ன செய்யலாம், அந்த தண்டத்தில் பத்திரமா இருந்த 99 ஆடுகளையும் வனாந்தரத்தில் விட்டு போய் அந்த காணாமற் போன ஒரே ஆட்டை தேடி அலைந்தான்.
ஏனென்று சொன்னால் அந்த ஒருவர் ஆகிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த சிறியரில் ஒருவர் ஆகிலும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரலோகத்தில் இருக்கணும், நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் வாசம் பண்ண வேண்டும், தேவாதி தேவனுக்கு என்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். ஆகவே தான் இந்த சிறியரில் ஒருவர் ஆகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவின் சித்தம் அல்ல, அதுதான் தேவனுடைய சித்தம், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9வது அதிகாரத்தில் நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களும் ஒரு பட்டணத்துக்குள்ளாக வரும் பொழுது அந்த பட்டணத்தை இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீஷர் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், யாக்கோபு யோவான் அதை பார்த்த உடனே மிகுந்த வைராக்கியம் கொண்டு அவர் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சிக்கும்படி கட்டளையிட உங்களுக்கு சித்தமா என்று சொல்லி கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து உடனே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று சொல்லி அவர்களை அதட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் பல பாவங்களை செய்தாலும் அந்த கிருபை தான் நம்மை தாங்குகிறது. நாம் கர்த்தருக்கு விரோதமான பல காரியங்களை செய்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை அழித்து போடுவது இல்லை என்று சொல்லி. எப்படி கர்த்தர் அந்த நினிவே மக்களுக்காக பரிதபித்தாரோ அப்படியாக கர்த்தர் எல்லாருக்காகவும் பரிதபிக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். அதில் யாராகிலும் ஒருவர் கூட விடுபட்டு போகக்கூடாது, முடிவு பரிதம் நிலைத்திருக்க வேண்டும், அவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நான் ஒரு நாளில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கடைசி நாளிலே கடைசிய காலம் துணிக்கும் பொழுது தேவாதி தேவனோடு சேர்த்து கொள்ளப்படும் பொழுது அப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்படுகிறோம். அது வரைக்கும் நான் அதில் இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவானா? அதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிற? கடைசி நாட்களை குறித்து அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 21, 22 வசனங்கள் சொல்லுகிறது, உலகம் உண்டானது முதல் இது வரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவர் நாகிலும் தப்பி போவது இல்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாட்கள் குறைக்கப்படும். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களை எல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை எல்லாம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை குறித்து அவருடைய சித்தம் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் அவரோடு கூட பரலோகத்தில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. எந்த மனிதனும் விடுபட்டு போவதோட சித்தமே அல்ல. ஆகவே இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் ரட்சிக்கப்படுவதை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்குமானால் தேவனத்தில் அர்ப்பணிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அது இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது 2 காரியங்களை நான் பார்க்கிறோம். முதலாவதாக ரட்சிக்கப்பட வேண்டும், அது மாத்திரமல்ல சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று சொல்லி. சத்தியம் என்றால் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவே சத்தியமாய் இருக்கிறார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தால் நிறைந்தவராய் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் அப்படி சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் அறிந்து கொண்ட சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். பிசாசுக்கு விரோதமாக உங்களை விடுதலை செய்கிறது இந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை வாசித்து, தகப்பனே நான் உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். அநேகர் நமக்கு பல விதங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். என் தலைவலி போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம், எனக்கு ஒரு புதிய வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம், என்னுடைய குடும்பத்தில் சிலரை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய பகைவரை குறித்து நம்ம ஜெபிக்கிறோம், பல காரியங்களை குறித்து நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிக்கிற முக்கியமான ஒரு காரியம் நம்ம ஜெபிப்பது என்ன என்று சொன்னால், கர்த்தாவே உண்மை எனக்கு வெளிப்படுத்தும், உடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தும். என் உள்ளத்தில் பொய் வேண்டாம் ராஜா, என் உள்ளத்தில் கள்ளத்தனம் வேண்டாம் என்று சொல்லி. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து சத்தியத்திலே என்னை நடத்தும் என்று சொல்லி. அதான் சங்கீதக்காரர் மிகவும் அருமையாக ஜெபிக்கிறார். தகப்பனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், உள்ளத்தில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்குற வழி இடத்துல எங்கேயாகிலும் இருக்குமா என்று பார்த்து என்னை சத்தியமான வழியிலே நடத்தும் என்று சொல்லி. அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளாக நம்ம வரணும். அவர் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படும் பொழுது, அந்த ரட்சிப்பு நமக்குள்ளாக வரும் பொழுது நாம் தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதுதான் முதலாவதாக தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற சித்தம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். 2வதாக நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம் என்ன? 2வது நம்மை குறித்து நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் இருக்கணும் என்று சொல்லி.
நம்முடைய வாழ்க்கை குறித்து அவர் விரும்புகிற ஒரு காரியம், என்னுடைய பிள்ளைகள்லாம் பரிசுத்தமாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்தாலும் பரிசுத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். என்னுடைய பிதா பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலேயும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம் வேண்டும், நடக்கைகளிலே ஒரு பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய சாட்சியிலே ஒரு பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய வார்த்தைகளிலே ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஏதோ மற்றவர்களுக்கு முன்பாக ஒன்று பேசுகிறோம், பின்பாக ஒன்று பேசுகிறோம், அப்படி இருந்தால் கர்த்தருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். வேறு எந்த தெய்வமும் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி தங்களை வெளிப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் தன்னை பரிசுத்தர் என்று சொல்லி வெளிப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்துக்குள்ளாக வந்த பொழுது எல்லா தூதர்களும் அவரை பார்த்து புகழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர் வல்லமை உள்ளவர் அவரை புகழ்ந்து பாடவில்லை, அவர் பராக்கிரமம் செய்கிறவர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடவில்லை. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர் எப்பொழுதும் ஓயாமல் பாடிக்கொண்டிருந்தார்களாம். அது அருமையான ஒரு சாட்சியை நான் கேள்விப்பட்டேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் என்கிற ஒரு பாடல் அனைவருக்கு தெரிந்திருக்கும். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி இந்த பாடலை எழுதின அந்த அருமையான அந்த பாடல் ஆசிரியர் இதை குறித்து பேசும்போது இப்படியாக சொன்னார். ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திலே நம்முடைய தமிழகத்திலே கடவுள் வாழ்த்து பாட வேண்டிய ஒரு காரியம், ஒரு நாள் வந்தது. அந்த நாள் இவங்க சொன்னாங்களாம், எந்த தேவனையும் மகிமைப்படுத்துகிறா இருக்கக்கூடாது, எந்த கடவுளுடைய பேரும் சொல்லாமல் ஒரு நியூட்ரலாக இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும் கடவுள் வாழ்த்து பாடுவதற்கு என்று சொல்லி அதுக்கு ஒரு போட்டி வச்சாங்களாம். அதுக்காக எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்காக பாடல் பாடும்படியாக அந்த கடவுள் வாழ்த்துக்காக ஆயத்தப்பட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு இந்து மார்க்கத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம், இந்து விசுவாசத்தில் ஒரு பள்ளிக்கூடம். ஆனால் அங்கே வந்து ஒரு எந்த வித மதத்தையும் சார்பற்ற விதமாக தேவனை தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஒரு மாணவன் வந்து இந்த பாடலை சொன்னானா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே என்று சொல்லி, எனக்கு நல்ல பாட்டு இருக்குது என்று சொல்லி அவன் சொன்னானா. உடனே அவர் சொன்னார் அந்த பையனை பார்த்து, இந்த பாரு, வேற எதுவும் நீ இயேசு அப்படிலாம் பாடிடக்கூடாது, நீ கரெக்டாக நீ வந்து ஒரு பேர் சொல்லாமல் நீ பாடணும், எந்த பேரை சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னாராம். அவரு சொன்னாராம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்பவரே நீரே பரிசுத்த தெய்வம் என்று சொன்னானா. உடனே ஸ்டாப்னு சொன்னாராம். சொன்னா என்னையா ஸ்டாப்னு சொல்லி, நான் இயேசு பேரே சொல்லலையே. அவர் சொன்னாராம், பரிசுத்தர் சொன்னால் வேறு யாருமே கிடையாது, இயேசு மாத்திரம் தான் பரிசுத்தர், நீ பேரை சொல்லாமலே நீ இயேசுன்னு சொல்லிட்ட என்று அவர் சொன்னாராம். எனக்கு மிகவும் பிரியமானவங்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தான் அது மறந்து போயிடுச்சு. இந்துக்களாக இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க இயேசு பரிசுத்தர் என்று சொல்லி, நான் கிறிஸ்தவங்களாம் ஏதோ நான் இஷ்டப்படி நடந்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது நாம் பரிசுத்தர் சொல்லி எல்லாருக்கும் தெரியணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் சாட்சி இழந்து போய் நிற்கிறாங்க. பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கை. உங்களை பார்க்கிறவர்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்களாம். கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்தரா என்று சொல்லி இருப்பீர்களா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். உலகம் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறது, ஆனால் பார்த்தா கிறிஸ்தவம் பாரு மாதிரியே இல்லையே என்று மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தியோகியாவில் முதலாவதாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. ஏன்னா அவங்களாம் பார்த்தா இயேசுவை போல இருந்தாங்க, அந்த வாழ்க்கையை பார்த்தா இயேசுவை போல இருக்குது, அவங்க பரிசுத்தமாக இருக்கிறாங்க, இயேசுவை போல பிரசங்கம் பண்றாங்க, இயேசுவை போல அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அதை குறித்து பல காரியங்களை பேசுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, அவர் பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியாது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் கைகளை உயர்த்தி, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன், மென் எல்லாருக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன். நீங்களாம் கோவப்படக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, பரிசுத்தமான கைகளோட உங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி. சில இடத்துல நம்ம ஜெபம் பண்ண சொல்லும்போது எதாவது விருப்பமாக நம்ம ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தின்படி ஜெபிக்கிறோமா? வாழ்க்கையில் கோபத்தெல்லாம் விலகிட்டு பரிசுத்தமான வாழ்க்கையில் இருக்கிறோமா? அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தர முடியாது. தானியேல் பரிசுத்தமுள்ளவராக இருந்தார். அவர் தன்னை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னை அவர் பிரத்யேகப்படுத்தி கொண்டார். அவர் சொன்ன தன்னுடைய உள்ளத்திலே, நான் ராஜாவுடைய போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை என்று சொல்லி. ஆகையினாலே கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அப்படியாக கர்த்தர் நம்முடைய மத்தியிலே ஜெபத்தை கேட்கும்படியாக விரும்புகிறார். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். உடைய ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் முதலாவதாக பரிசுத்தம் தேவையாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது,
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, பரிசுத்தம் இல்லாமல் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது வசனம் அப்படி சொல்லுகிறது. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவரோட சமாதானம் கிடையாது, சண்டைக்காரங்களாக இருப்பாங்க. எப்படி கர்த்தரை தரிசிக்க முடியும்? யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லி. ஆகவேதான் ஏசாயா கதறி அழுதார் தேவனை பார்த்த பொழுது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிறவன் என்று சொல்லி அவர் கதறி அழுதார். இன்றைக்கு எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரை தரிசிப்பதற்கு ஏற்ற பரிசுத்தம் நமக்கு தேவை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. மூன்றாவதாக, பரிசுத்தம் இல்லாமல் நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. இதன் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27வது வசனம், தீட்டுள்ளதையும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை, ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற சித்தம் என்ன? முதலாவதாக, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் ஒரு சித்தமுள்ளவராயிருக்கிறார். இரண்டாவதாக, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து ஒவ்வொருவரும் தன்னுடைய சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? 1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? நீ நன்மை செய்யணும். நீங்க செய்கிற நன்மையினால தேவன் புத்தியினமான மற்ற மனுஷருடைய அறியாமையை அடக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் கர்த்தருக்குள்ள சபைக்கு வரமாட்டேன்றாங்க? அப்படிலாம் அயோக்கியமாக இருக்கான், நான் எதுக்கு சபைக்கு போகணும், அதான் வரமாட்டேன்றாங்க. சர்ச்சுக்கு போனால் ஒரே பாலிட்டிக்ஸாக இருக்குதுப்பா, நான் எதுக்காக சர்ச்சுக்கு போகணும்? சர்ச்சில் போனால் ஜாதி பிரிவினையாக இருக்கிறது, நான் எதுக்காக சர்ச்சுக்கு போகணும்? அதில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவதற்கு நீங்கள் நன்மை செய்யணும். நீங்கள் நன்மை செய்கிற சாட்சியை நீங்கள் காத்துக்கொள்ளணும். எல்லாருக்கும் நன்மை செய்யும் பொழுது அதை அவர் பார்த்து, அதெல்லாம் மற்றவர்கள் பார்த்து இந்த சபைக்கு போய் அவங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஆகலாம் சர்ச்சுக்கு போகணும். இந்த தேவனுடைய பிள்ளைகள்லாம் நன்மை செய்கிறவராக இருக்கிறாங்க. அதுதான் தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து. நம்ம எல்லாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், சட்டத்துக்கு விரோதமாக நான் எதுனாலும் செய்யலாம், மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம் என்று சொல்லி நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கும்படியாக விரும்புகிறார் என்று சொல்லி. நஸ்ரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் என்ன செய்தாராம்? அவர் நன்மை செய்கிறவராகவும் குணமாக்குகிறவராயும் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட ஒவ்வொரு விடுதலை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். அதுதான் இயேசுவின் ஊழியம். அவர் எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆகவே நாம் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாமும் நன்மை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். அதை தான் அவர் உங்களுக்கு நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவே அதை குறித்து நமக்கு சொல்லுகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி என்று சொன்னால் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யணும். அவர்களை பகைத்திருக்கலாம், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யணும். அப்பொழுது கர்த்தர் மாற்றி விடுவார். நன்றாக ஞாபகம் இருக்குது, நான் சிறுவனாக இருந்த பொழுது 6வது வகுப்பு படித்து கொண்டு இருந்தேன். அப்போ தான் புதுசாக ஹைஸ்கூலுக்கு போயிருக்கேன். அங்கே வந்து நான் ரொம்ப டீச்சருக்கு பெட், எல்லாம் டீச்சர்னு சொன்னால் உடனே செய்திருவேன், அதுதான் என்னுடைய காரியம். என்னுடைய கிளாஸில் சில வால் பசங்களாக இருந்தாங்க, ரொம்ப வால் அவங்களாம். இந்த டீச்சர் சிலர் வந்து இந்த குச்சி வச்சு அடிப்பார், பெரம்பு வச்சுருப்பார், எல்லோரும் அடிப்பார். இந்த பசங்க ஒரு 4 பேர் எடுத்து இந்த பெரம்பு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஒழிச்சு வச்சது வந்து எனக்கு தெரியும், எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியும், யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். சின்ன பையன், எனக்கு வேறு ஒன்றும் விஷயம் தெரியாது, எனக்கு ஏதோ விவரம் தெரியாத காரியம். அப்போ வந்து டீச்சருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. வந்து எல்லாம் சத்தம் போட்டார் வந்து கிளாஸ், யார் எங்களுக்கு யாரோ சொல்லணும் அப்படின்னு சொன்னார். நான் பயந்து போய் எழுத சொல்லிட்டேன், இந்த பெரம்பு எங்களுக்கு சொல்லிட்டேன். அவருக்கு வந்து கோவம், அந்த பசங்களை ஒழிச்சு வச்சாங்க, பிடிச்சி வச்சு பயங்கரமாக அடிச்சிட்டார். அடித்த உடனே எல்லாருக்கும் ஏன் மேலே கடுப்பு, இந்த பெண் தான் எல்லாம் காமிச்சு கொடுத்துருந்தான்னு சொல்லி. அப்போது ஒரு 2 மாதம் கழிச்சது பார்த்தா என்னுடைய வருஷம் ஃபுல்லும் நம்ம ஊரில் காம்போசிஷன் எழுதுவாங்க, அவருக்கு எஸ்ஏ, பெரிய ஒரு எஸ்ஏ நோட் இருக்குது, நோட்டில் எழுதி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு எஸ்ஏ ரிட்டர்ன் பண்ணணும். பண்ணுவீங்களா? நானும் பண்ணேன். அதனால
திடீர்னு பார்த்தா என்னோட காம்போசிஷன் நோட் புக்கை காணலை. பார்த்தா என்டையர் வருஷம் எல்லா வருஷத்துல எல்லா காம்போசிஷனும் போயிடுச்சு. உடனே டீச்சர் கூப்பிட்டாரு, நீ ஒரு புது நோட் புக் வாங்கி எல்லாத்தையும் திருப்பி எழுது, வருஷத்தோட தொடர்ந்து எல்லாத்தையும் திருப்பி எழுது அப்படின்ட்டார். சரின்னு எழுதி கொடுத்துட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஆயிட்டு எனக்கு ஆனால் எனக்கு ஒன்றும் விஷயம் ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாரும் எப்போதும் பழக போல் பழகி கொண்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட ஒரு பையன் சொன்னான், என்கிட்ட நான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னான். என்ன சொல்லி கூட்டப்பா என்னை தனியாக போய் கிரவுண்டுக்கு கூட்டு போய், பாரு ரொம்ப சாரி, நான் தான் எடுத்து அந்த காம்போசிஷன் நோட் புக்கை கிழிச்சு போட்டேன் என்று சொன்னான். எனக்கு ஆச்சரியமாச்சு. எதுக்காக என்கிட்ட சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை பாரு, நான் நீ ரொம்ப மோசமானவன்னு நினச்சேன், நீ ரொம்ப நன்மை செய்கிற, நீ எனக்கு அன்னைக்கு கூட கேண்டி வாங்கி கொடுத்த பார்த்தியா, நான் பார்த்தேன் அதெல்லாம், அதனால் நான் உன்கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லி சொன்னேன் சொன்னான். நான் நல்லா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அப்புறம் 12th வரைக்கும் 2 பேரும் சேர்ந்தா எல்லா காரியங்களும் செய்வோம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் தெரிந்து செய்யலை, நான் தேவனுக்காக செய்யலை. ஆனால் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாராம், புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவார் என்று சொல்லி. நீங்கள் நன்மை செய்கிறதுனால அவர் அந்த புத்தியீனமான மனுஷருடைய நன்மையை, அவர் அறியாமையை அடக்குவதற்காக அவர் கிருபை தருவார். நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அந்த நன்மை உங்களுக்கு இரட்டிப்பாக திரும்ப வரும்படியாக அவர் உதவி செய்வார். 18வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு வாலிபன். அந்த வாலிபன் ஒரு நாளிலே தெருவாக சென்று தன்னுடைய காரியங்களை விற்று, சில வைத்திருக்கிற ஜாமான்களை விற்று பணத்தை சம்பாதித்து கல்லூரியில் படிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவன். ஒரு நாள் தெருவாக நடந்து போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரே சோர்வு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பணத்தை சம்பாதித்து படிக்கணுமா, படிப்பை விட்டு இல்லாமல், ஒருவேளை காலேஜ் விட்டு வந்து இல்லாமல், பசிக்குது, நடக்க முடியல, என்ன செய்யுதுன்னு சொல்லி உனக்கு தெரியல. அவன் சொன்னான், நான் சரி, நான் அடுத்த எந்த வீட்டுக்கு போகிறேனோ அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்க போகிறேன். அதான் உள்ளத்தில் ஒரு யோசனை. பிச்சை எடுக்கிற மாதிரி நினைச்சாலும் பரவாயில்ல, தயவுசெய்து கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க என்று நான் கேட்க போகிறேன் என்று தன் உள்ளத்தில் நினைத்து கொண்டான். அப்படியாக அடுத்து ஒரு வீட்டுக்கு போனான். கதவை தட்டினா ஒரு இளம் பெண், ஒரு தாயார் கதவை திறந்தாங்க. திறந்த உடனே அவங்கள பார்த்த உடனே அவனுக்கு கேட்கணுன்றதுக்கு ஒரு ஓடலை, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் யார்ட்டையும் அப்படி கேட்டு ஒரு பழக்கம் கிடையாது. ஆக கேட்டான், கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு மட்டும் கேட்டான். ஏன்னா சாப்பாடு தாங்க கேட்பதற்கு நாவு வரவில்லை, நாவு எழவில்லை. கொஞ்சம் தண்ணி தாங்க இது கேட்டேன். அந்த யங் லேடி பார்த்துட்டு உள்ளே போய் ஒரு பெரிய ஜக் நிறைய மில்க் கொண்டு வந்து கொடுத்தோம். கையில் ஒரு கப்பு கொடுத்து குடி என்று சொல்லி மில்க் குடித்தான். அண்ணன் உட்காந்து குடித்து முடிச்சுட்டு, ஹவு மச் டு ஐ ஓ யூ, எவ்வளோ காசு தரணும் என்று கேட்டபோது அந்த இளம்பெண் சொன்னாலும், இல்லை, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க மற்ற நன்மை செய்கிறதுக்கு நீங்கள் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, உனக்காக ஒரு நன்மையாக செய்திருக்கிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அங்கேருந்து வெளியே பண்ண பெரிய ஒரு உற்சாகம். படித்து முன்னுக்கு விடலாம், எனக்கு உதவி செய்ய யாராக இருப்பாங்க என்று சொல்லி சந்தோஷமாக சென்றானா. பல வருடங்கள் கழிந்தது. இந்த பையன் பெரிய ஆளாகிட்டான். டாக்டர் ஹார்வர்ட் கெல்லி, அதுதான் அவருடைய பெயர். அவர் என்னன்னா, அவர் தான் ஜான்ஸ் ஹாப்கின்ஸில் கைனகாலஜி டிவிஷனை ஃபார்ம் பண்ண டாக்டர். டாக்டர் அவருக்கு உதவி செய்த ஒரு இளம் பெண் ஒரு கப்பு பாலை கொடுத்ததுனால அவர் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆகிட்டார். ஆனால் பல வருடம் கழித்த பின்பு இந்த இளம் பெண் வியாதிப்பட்டு விட்டான். அந்த வியாதி யாராலுமே தீர்க்க முடியலை. அந்த ஊரில் எல்லா டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க, பண்ணிவிட்டு இதெல்லாம் என்ன பண்ண முடியலையே, ஏதாவது ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்களை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்க்கு அனுப்புனாங்க. அனுப்புனா எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் கூப்பிட்டு உங்களை செக் பண்ணுங்க சொல்லி கூப்பிட்ட உடனே டாக்டர் ஹார்வர்ட் கெல்லி அவருக்கு ஒரு கால் வந்தது. அவர் சின்னதை ஷீட் எடுத்து பார்த்த உடனே அந்த கிராமத்தின் பெயர்கள் இருக்குது. அவர் நடந்து போன கிராமத்தின் பெயர். அதுக்கு ஒரே ஆச்சரியம், என்னோட கிராமத்தின் பெயர்களுக்கு சொல்லி அந்த பேஷண்ட்டை போய் பார்க்கறதுக்காக போய் பார்த்தா அதே பெண்ணு தான் பேஷண்ட்டாக வந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு இவங்களை பார்த்துட்டு அடையாளத்தில் எல்லாம் கோட் சூட்லாம் போட்டுட்டு இருக்காரு. அது தெருவில் நடந்து போகிற ஆட்களாக இல்லை. இப்போ பார்த்தா அவர் ஒரு பெரிய டாக்டராக இருக்கிறாரு. அதை பார்த்து செக் பண்ணிவிட்டு உடனே எப்படியாலும் உதவி சொல்லி பல மாதங்கள் வைத்து நன்றாக ட்ரீட் பண்ணி அந்த லேடிக்கு கம்ப்ளீட்டாக சுகமாயிடுச்சு. அதனோடனே இந்த ஹார்வர்ட் கெல்லி சொன்னாராம், அந்த அம்மா டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு முன்னால் அந்த பில்லை மட்டும் என்கிட்ட காமிங்கன்னு சொல்லியிருந்தாராம். அவங்க பில்லை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர் கீழே கையெழுத்து போட்டு அவர் கையில் கொடுத்து அந்த ரூமுக்கு அனுப்பி வைத்து விட்டார். அந்த லேடி அந்த பில்லை திறந்து பார்த்தாங்க. எப்படி காசு கொடுக்க போகிறேன்னு அவங்களுக்கு ஒரு பெரிய மலைப்பாக இருந்தது. எத்தனையோ வருஷம் முழுவதும் கடன் கொடுக்க மாதிரி இருக்குமா பணம் சொல்லி பார்த்த பொழுது நிறைய பணம் போட்டு இருந்தது. அதில் கீழே ஒரு வசனம் எழுதியிருந்தது, ஒரு வார்த்தை எழுதியிருந்தது, பெய்டு இன் ஃபுல் வித் அ கிளாஸ் ஆஃப் மில்க் என்று சொல்லி. ஆமே, நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அவர் அந்த நன்மை உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது அவருடைய சித்தமாக இருக்கிறது.
முதலாவது கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு சித்தம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அவர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும்னு சொல்லி. ரெண்டாவது நம்மை குறித்த தேவனுடைய சித்தம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மூன்றாவதாக, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தீனமான மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நான்காவதாக, கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனையோ பிரச்சனை வரலாம், எத்தனையோ குழப்பங்கள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலையும் அவருக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அவருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க, அவருக்கு நன்றி எதிர்வுள்ளாக இருங்க. அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. யோபுவுக்கு அந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளம், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், எல்லாவற்று மத்தியில் அவர் எழும்பி நின்று சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் சொன்னார். அப்படி சொல்லுவதுதான் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு சித்தம் வைத்திருக்கிறாராம். யோசபாத் வாழ்க்கையில் பார்த்தா, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக பல தேசங்களில் மக்கள் சேர்ந்து வந்து எதிரிகள் வருகிறார்கள், பெரிய யுத்தம் நடக்கப் போகிறது. அது முன்பாக இருந்து ஜெபிப்பதற்காக ஒரு உபவாசத்தை அர்ப்பணித்துக் கொண்டார். அதன் பின்பு அவர் பாடகர் குழுவை அனுப்புகிறார். அந்த படையிலே முன்தண்டாக பாடகர் குழு சென்று பாடுகிறார்கள், கர்த்தரை துதிக்கிறார்கள், அவர் நல்லவர் என்று சொல்லி அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள். அந்த துக்கத்தின் மத்தியிலே, அந்த துன்பத்தின் மத்தியிலே அவர் துதித்து பாடும் பொழுது அந்த துதியின் சத்தத்தினாலே கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பல பிரச்சனை இருக்கலாம், உங்களுக்கு ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் இருக்கலாம், அதை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்க ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுதே அந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகும்படியாக கர்த்தர் கிருபை உங்களுக்கு மாற்றி தருவார். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு நபரை குறித்து, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை குறித்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக இருக்கிற ஒருவரை குறித்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், அதற்காக நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் உங்களுக்காக எழுந்தருளி ஒரு பெரிய அற்புதமான காரியங்கள் நிச்சயமாகவே நடத்தி தருவார். அவர் அற்புதங்களின் தேவன். நீங்கள் அவரை பார்த்து துதிக்கும் பொழுது அந்த துதி சாத்தானுடைய கோட்டையை தகர்ந்து விழச்செய்யும்படியாக, எரிகோ கோட்டை விழச்செய்யும்படியாக மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் எல்லாரும் சித்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாக எழுந்து நிற்கலாம். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையில் நான் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லி, கர்த்தாவே நான் எப்படியாக உங்களுடைய சித்தத்துப்படியாக நடக்கணும் என்று சொல்லி அவருடைய சித்தத்துக்காக முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொள்ளும்படி எல்லாம் எழுந்து நிற்கலாம். எழுந்து நாம் இப்போ ஜெபநேரத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் இப்பொழுது நம்முடைய செய்தியை குறித்து கர்த்தருக்கு அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். தகப்பனே, நான் இப்பொழுது உங்களுடைய சித்தத்துக்குள்ளாக நடக்கணும் என்று சொல்லி ஜெபிங்க. அவர் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு கிருபை தருவார். 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும், தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபமே அதுதான். எல்லாரையும் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி இன்றைக்கு அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தகப்பனே, உடைய சித்தத்துக்காக நான் அர்ப்பணிக்கிற ராஜா. வேதம் சொல்லுகிறபடியாய் தகப்பனே, கர்த்தாவே, இந்த ரோமர் 12:2 சொல்லுகிறபடியாக, அப்பா, நான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவனாக அல்ல, ஆனால் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று உணர்ந்து மறுரூபமாகும்படியாக நான் இப்பொழுது என்னை அர்ப்பணிக்கிற ராஜா. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னுடைய சித்தத்தின் மத்தியிலே வைத்துக் கொள்ளுங்க தகப்பனே சொல்லி இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பிங்க. நீ ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் உங்களோடு கூட வந்து உங்களுக்கு ஒரு கிருபை தருவார். தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய சித்தம் நிறைவேறணும் ராஜா. தகப்பனே, எனக்கு கிருபை தாருங்க ராஜா. இது வரைக்கும் நான் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கிறேன். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டது போல் ஒரு யோசனை இருந்தாலும் கூட என்னுடைய ரட்சிப்பை குறித்து எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. தகப்பனே, எனக்கு நீ கிருபை தாருங்க. இன்றைக்கு நான் உங்களோடு நெருங்கி வரணும் தகப்பனே. அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளுன்னு சொல்லி ஜெபிங்க. இது உங்களுடைய ஜெபமாக இருக்குமானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தாவே, இந்த ரட்சிப்புக்குள்ளாக, சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள்ளாக வரும்படி என்ன அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கையை உயர்த்தி காண்பியுங்கள். நான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you, God bless you, God bless you. நீங்கள் ஒரு வேளைங்க இருக்கலாம், நீங்கள் சொல்லலாம், எனக்கு நான் ஒரு வேளை ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனால் கர்த்தர் விரும்புகிற சித்தத்தில், பரிபூர்ணமான சித்தத்தில் நான் இல்லை. நான் நன்மை செய்கிறவனாக நான் இல்லை. நான் அதிகமான பரிசுத்தம் உள்ளவனாக நான் இல்லை. அதில் மாற்றம் எனக்கு வேண்டுமா இருக்கிறது. அதற்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். நான் பல காரியங்களை நான் முறுமுறுக்கிறவனாக இருக்கிறேன், முறுமுறுக்கிறவளாக இருக்கிறேன்.
இருக்கிறேன், ஒரு சாட்சி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிறேன், அதில் ஒரு மாற்றம் வரும்படியாக நான் இப்பொழுது அர்ப்பணிக்கிறேன் சொல்லி கர்த்தரில் அர்ப்பணியுங்கள். அது கூட ஜெபமாக இருக்குமானால் கர்த்தாவே நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி கையை உயர்த்தி நீங்கள் காண்பீங்கள். நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறேன். God bless you, God bless you, God bless you, God bless you, God bless you. எல்லாரையும் கையை உயர்த்தி ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து உங்களை இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொருவரையும் அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். அவருடைய சித்தத்துக்குள்ளாக வருகிற ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்துகிற கர்த்தர். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் தம்முடைய கிருபையை உங்களுக்கு தருகிறார். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீ எங்களுக்காக வைத்திருக்கிற சித்தம் எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு சித்தம் ராஜா. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இப்பொழுது கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. தகப்பனே ரட்சிப்புக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ராஜா அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் இப்பொழுது கர்த்தருடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது வாழ்க்கையை கடந்து வருவதாக பரிபூர்ணமான பரிசுத்தம் உண்டாகும்படி கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. அடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்தவளை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக ராஜா. எனக்கு செய்தி மூலமாக கர்த்தாவே பேசின ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தாவே கீழ்ப்பிடித்து அர்ப்பணித்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் தாமே அப்பா அவளோடு கூட இருந்து உடைய தயையுள்ள சித்தத்தை கர்த்தர் முற்றிலுமாக வெளிப்படுத்துவீராக. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. உம்மை துதிக்க அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது அந்த துதியினால் வாழ்க்கையில் உள்ள எதிர்ப்புகள் விலகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வல்லமையினாலே வேலையில் உள்ள பிரச்சனைகள் விலகும்படியான கட்டளையிடுகிற ராஜா. Oh darkness of Father God, the cloud of darkness upon the job situation right now, let it be gone oh Father God. இப்பொழுது ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே ஒரு வெளிச்சம் உண்டாகும்படியாக கர்த்தர் ஒரு மாதலை அப்பா மாற்றி தர வேண்டுமாறு ஜெபிக்கிற ராஜா. தகப்பனே பல பிரச்சனைகள் வேலையிலே காரியங்களை கர்த்தாவே என்ன மாற்றம் வருகிறதோ அதில் எப்படிப்பட்ட காரியங்கள் மாற்றம் எனக்கு வருகிறதோ சொல்லி கர்த்தாவே கேள்விப்பட்டு கலங்குகிற உள்ளங்களை இப்பொழுது கர்த்தர் தொடுவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உள்ளத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலும் கர்த்தர் விடுதலை தருவீராக. இன்றைக்கே ராஜா கர்த்தர் கூட இருந்து அற்புதங்களை காண செய்யும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. தேவனை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோப்பா, நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது கர்த்தாவே உடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக ராஜா உம்முடைய திருவிருந்திலே பங்கு பெறும்படியாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே இந்த திருவிருந்திலே கர்த்தாவே